ஹலோ காய்ஸ், லாஸ்ட்டான ஒரு வீடியோவில் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் 17 கீழ்கணக்கு நூல்கள் என்னன்றது போட்டிருப்பேன். இப்போ அந்த 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு நூலாக நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். டிஎன்பிசியில் என்ன மாதிரி கொஷின்ஸ் அந்த இதுலேருந்து வருதுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம திருக்குறள் இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்தடுத்து ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து திருக்குறளில் இது வந்து உலக பொதுமறை எனப்படும் நூல். ஓகேங்களா? இதில் 1330 குறள்கள் உள்ளன. 133 அதிகாரங்கள். ஒரு அதிகாரத்திற்கு 10 குறள்கள்ன்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அறம், பொருள், இன்பம் என முப்பாலாக அமைந்துள்ளது. இது 17 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிற பெரிய நூல் இதுவே. ஓகேங்களா? 18 நூலில் இந்த நூல் தான் பெரிய நூல். திருக்குறளை பொதுமறை, தமிழ்மறை, முப்பால், தெய்வ நூல், உலக நூல், வாய்மொழி நூல், உத்தரவேதம், பொய்யாமொழி, சிற்றம்பலம் என்ற பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. ஓகேங்களா? இது குறள் வெண்பாவால் ஆனது. பாவாக என்னன்னு கேட்டாங்கன்னா குறள் வெண்பா. அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள், பொருட்பாலில் 70 அதிகாரங்கள், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்கள்னு பிரிச்சிருக்காங்க. உலகிலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் வந்து திருக்குறள். ஓகேங்களா? இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாரதிதாசர் போற்றியுள்ளார். இதே பாரதியார் என்ன சொல்கிறாருன்னா, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாரதியார் கூறியுள்ளார். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தேன்னு பாரதிதாசன் திருக்குறளை பற்றி சிறப்பித்திருக்கிறாரு. இது வந்து வள்ளுவனை பற்றி பாரதியார் சிறப்பிச்சிருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு திருவள்ளுவர் காலம் வந்து கிமு 31. வள்ளுவர், தெய்வப்புலவர், நாயனார், தேவர் என்னும் பெயர்களால் திருவள்ளுவர் அழைக்கப்படுகிறார். திருவள்ளுவருக்குள்ள சில வேறு பெயர்கள் இது. அப்புறம் அவர் வந்து சென்னை மயிலாப்பூரில் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது. திருவள்ளுவர் தினம் தை மாதம் 2ஆம் நாள், அதாச்சு பொங்கலுக்கு அடுத்த நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. திருக்குறளை ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். வீரமாமுனிவர் லத்தீனில் மொழிபெயர்த்துள்ளார். ஓகேங்களா? திருக்குறள் நீதி இலக்கியத்தை சார்ந்தது. திருக்குறளின் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. திருக்குறளின் மொத்த அடிகளின் எண்ணிக்கை 2660, அதாவது 1330 × 2. ஒரு குறளுக்கு 2 அடிகள். ஸோ வந்து மொத்த அடிகள் வந்து 2660. திருக்குறளில் மொத்த எழுத்துக்கள் வந்து 42,194. சொற்கள் வந்து 14,000 சொற்கள் மொத்தமாக உள்ளது. ஓகேங்களா? திருக்குறள் முதலில் 1812ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டது. இந்த இயர்னால நான் வச்சுக்கோங்க. 1812ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டது. திருக்குறளோட முதல் குறள் அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்சியுடையது. கடைசி குறள் ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடுதல் முயங்க பெறின். ஓகேங்களா? இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறளில் எந்த முக்கிய சொல் பயன்படுத்தவில்லை அப்படின்னா தமிழ் மற்றும் கடவுள், இந்த 2 சொற்களும் திருக்குறளில் பயன்படுத்தவே இல்லை. அப்புறம் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247ல் 37 எழுத்துக்கள் பயன்படுத்தலை. மீதி 210 எழுத்துக்கள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? முக்கியமானது என்ற எழுத்து பயன்படுத்தவில்லை. உயிரெழுத்துக்களில் ஆலேருந்து வரைக்கும் இருக்கிறதுல அதில் பயன்படுத்தவில்லை. ஓகேங்களா? திருக்குறளில் இடம்பெறும் 2 மலர்கள், இந்த அனிச்சம், குவளை, இந்த 2 மலர்கள் தான் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. ஒரே ஒரு பழம் நெருஞ்சி பழம் இடம்பெற்றிருக்கு. ஒரே ஒரு விதை குன்றிமணி இடம்பெற்றிருக்கு. இரு மரம், அதே போல் பனை, மூங்கில்ன்ற 2 மரம் மட்டுமே இடம்பெற்றிருக்கு. திருக்குறளில் 1705 முறை பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து நீன்ற எழுத்து தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது எத்தனை முறைனா 1705 முறை. திருக்குறளில் ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்பட்ட 2 எழுத்துக்கள் லி, பெரிய லி. ஓகேங்களா? இது இந்த 2 எழுத்துக்களும் ஒரு முறை தான் பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு திருக்குறள் 26 மொழிகளில் வெளிவந்துள்ளது. அதிகமான மொழிகளில் மொழி பெயர்த்திருக்காங்க. ஆனால் நூலாக வெளிவந்தது வந்து 26 மொழிகளில் வெளிவந்திருக்கு. ஓகேங்களா? திருக்குறளை ஆங்கிலத்தில் 40 பேர் மொழிபெயர்த்துள்ளனர். ஃபஸ்ட்டு ஜியு போப் மொழிபெயர்த்தார். அவரை தொடர்ந்து 40 பேர் மொழிபெயர்த்துள்ளனர். ஓகேங்களா? மொத்தமாக திருக்குறளில் ஒரே பெயரில் 2 முறை வரும் அதிகாரம் குறிப்பறிதல். ஒவ்வொரு அதிகாரத்திற்கு ஒரு பேர் இருக்குது. அந்த மாதிரி குறிப்பறிதல் அப்படின்ற நேமில் 2 அதிகாரம் வருது. ஓகேங்களா? அதுதான் ஒரே பெயரில் 2 முறை வரும் அதிகாரம் குறிப்பறிதல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கடுகை துளைத்தேள் 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று புகழ்ந்தவர் இடைக்காடனார். ஓகேங்களா? செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் என்று கூறியவர் கவிமணி. திருக்குறளை முற்றிலும் ஓதிய பின் வேறு நூல் பயிற்சி வேண்டாம் என்று கூறியவர். திருக்குறளை படிச்சுட்டா வேறு படிக்க வேணாம்னு சொன்னவர் வந்து நத்தத்தனார்.
கம்பனின் காவியமும் திருக்குறளும் இருந்தால் போதும், மீண்டும் புதிய உலகை படைத்து விடலாம் என கூறியவர் கால்டுவெல். 3 மன்னவருக்கும் சென்னியில் அணியத்தக்க மாலை திருக்குறள் என்று கூறியவர் இடைக்காடர். 3 மன்னவர் யாருன்னா சேர, சோழர், பாண்டியர். அவங்களுக்கு சென்னியில் அணியத்தக்க மாலை திருக்குறள் அப்படின்னு சொன்னவர் வந்து இடைக்காடர். அணுவை துளைத்து ஏழ்புகழை ஏற்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று புகழ்ந்தவர் ஔவையார். கிட்டத்தட்ட இந்த லைன்ஸும் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் வந்து இது கடுகை துளைத்தேழ், இது அணுவை துளைத்து. ஓகேங்களா? ஸோ இது வந்து இடைக்காடனார், அணுவை துளைத்துன்றது சொல்கிறது வந்து ஔவையார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து திருக்குறளில் உயிருக்கும் மேலாக கருதப்படுவது. திருக்குறளில் உயிரையும் விட அது மேலாக சொல்கிறது வந்து ஒழுக்கத்தை தான் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு திருக்குறள் இலக்கண குறிப்பு. திருக்குறளோட இலக்கண குறிப்பு அடையடுத்த கருவியாகு பெயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் நூல் திருக்குறள். எதுக்கும் எனக்கு மீனிங் தெரியல, பணுவல்ன்றதுக்கு மீனிங் தெரியல. அப்படி உலக பணுவல் நூல்ன்றது திருக்குறளை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து திருக்குறள் மொத்தம் 9 இயல்களை கொண்டுள்ளது. அறத்துப்பால் 4 இயல், பொருட்பால் 3 இயல், காமத்துப்பால் 2 இயல். 4, 3, 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சிதர். ஓகேங்களா? காமத்துப்பால் 2 இயல், அது என்னென்னா களவியல், கற்பியல். பொருட்பால் 3 இயல் இருக்குது, அரசியல், அங்கவியல், ஒழிப்பியல். நெக்ஸ்ட்டு திருக்குறளை முதலில் மலையத்து வசன் மகன் ஞான பிரகாசம் 1812 தஞ்சாவூரில் பதித்து வெளியிட்டார். நம்ம முன்னாடி 1812 தான் முதல்ல வெளியிட்டாங்கன்னு பார்த்தோம். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையத்து வசன் மகன் ஞானப்பிரகாசம்ன்றவர் தான். ஞானப்பிரகாசம் அவரோட அப்பா பேர் இது. ஓகேங்களா? எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். இதுலேயே ஒரு 4 கொஷின்ஸ் வந்து மறைஞ்சு வந்திருக்கு, தனித்தனியாக கூட கேட்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் படிக்கும் நூல் வந்து திருக்குறள் தான். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க, அதில் முதல்ல எழுதினவர் மணக்குடவர். திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. கோடின்ற சொல் 7 இடத்துல வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் பரிமேலழகர் உரையே சிறந்தது என்பர். ஓகேங்களா? நிறைய பேர் எழுதியிருக்காங்கன்னு சொன்னேன். அதில் ஃபஸ்ட்டு எழுதினவர் வந்து மணக்குடவர். உரையிலே சிறந்த உரை யாரோட உரைனா பரிமேலழகர் உரை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு திருக்குறள் ரஷ்ய நாட்டில் அணு துளைக்காத கிரெம்லின் மாளிகையில் வைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இதுவும் எந்த நாட்டில் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சுருக்காங்க, அது வந்து ரஷ்ய நாட்டில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு திருக்குறளில் 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் எழுதப்பட்டுள்ளது. கோடி என்ற சொல் 7 முறை வந்திருக்கு. 7 என்ற சொல் வந்து 8 குறட்பாக்களில் வந்துள்ளது. நெக்ஸ்ட் வந்து திருக்குறள் இங்கிலாந்து நாட்டின் காட்சி சாலையில் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. திருக்குறள் புக்கை வந்து பைபிளோட வச்சுருக்காங்க. எந்த நாட்டில்னா இங்கிலாந்து நாட்டில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து திருக்குறளின் பெருமையை போற்றும் பாடல்களின் தொகுப்பு வந்து திருவள்ளுவர் மாலை. திருக்குறளை பற்றி சிறப்பாக எழுதியிருக்காங்க, அதுக்கு ஒரு நூல் இருக்குது, அதுதான் திருவள்ளுவர் மாலை. அந்த நூலில் வந்து எத்தனை பாடல்கள் உள்ளன? 55 பாடல்கள் உள்ளன. திருவள்ளுவர் காலம் கிமு 31. திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதியவர்கள் 10 பேர். முற்காலத்தில் மீன்ஸ் எனக்கு தெரியல, பட் உரை எழுதியவர்கள் 10 பேர். ஓகேங்களா? திருக்குறளில் 50 பிறமொழி சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. பிறமொழி சொற்கள்னால் தமிழை தவிர்த்து மற்ற மொழிகள்லேருந்து ஒரு 50 சொற்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் இருக்குல்ல, அதோட டீட்டெயில்ஸ். திருவள்ளுவர் சிலை ஜனவரி 1, 2000 ஆண்டு கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டுள்ளது. அதன் உயரம் 133 அடி. ஓகேங்களா? அதோட மொத்தம் எத்தனை அதிகாரங்களோ அத்தனை அடி தான். ஓகேங்களா? திருவள்ளுவர் படத்தை வரைந்தவர் வேணுகோபால் சர்மா. முதல்ல அவர் தான் வந்து திருவள்ளுவர் படத்தை வரைஞ்சார், வேணுகோபால் சர்மா. கன்னியாகுமரியில் சிலையை வடிவமைத்தவர் பேர் வந்து கணபதி ஸ்தபதி. ஓகேங்களா? அவர் சிலையை வடித்தவர் கணபதி ஸ்தபதி கன்னியாகுமரியில். ஓகேங்களா? வேணுகோபால் சர்மர் தான் படத்தை திருவள்ளுவரோட ஓவியத்தை வரைஞ்சவர். சிலையின் பெயர் வந்து
பேரறிவின் சிலைன்னு வச்சுருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து திமுகவோட காலத்தில் தான் இந்த சிலை நிறுவப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். திருக்குறளுக்கு எழுதின உரை அவரோட பெயர்கள். திருக்குறள் உரை வந்து பாரதிதாசன் எழுதியிருக்காரு. திருக்குறள் மரபுரைன்றது பாவனார் எழுதியிருக்காரு. தெளிவுரை வந்து வ.உ. சிதம்பரனார். விரிவுரை திரு.வி. கல்யாண சுந்தரனார். தமிழ் மரபுரை ரா. இளங்குமரனார். மெய்ப்பொருளுரை பெருஞ்சித்திரனார். நகைச்சுவை வி. முனுசாமி. திருக்குறள் கதைகள் இருக்கிறாங்க கிருபானந்த வாரியார். திருக்குறள் நீதி இலக்கியம் காத திருநாவுக்கரசர். இவங்கெல்லாம் திருக்குறளை பேஸ் பண்ணி இந்த நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அது யார் யாருன்றது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து திருக்குறள் 1007 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நான் அதிகமான மொழின்னு சொன்னேன். அது எத்தனை மொழிகள்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 107 மொழிகள். ஓகேங்களா. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9 என்ற எண் வந்து இடம்பெறல. மற்ற எண்ணெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். ஓகேங்களா. திருக்குறளின் முதன் பெயர் முப்பால். முப்பால் தான் ஃபஸ்ட்டு வந்து திருக்குறளுக்கு நேம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மாற்றிருக்காங்க. ஓகேங்களா. திருக்குறள் ஆ அகரத்தில் தொடங்கி நான் அகரத்தில் முடியும். அந்த குறளை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தாலே தெரியும். அகரம் முதலன்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து ஆ அகரத்தில் தொடங்கி பெரின்னு முடியும். ஓகேங்களா. அதை இன்னுன்னு முடியுது. அதை நாகரத்தில் முடிகிறது. நெக்ஸ்ட் வந்து திருவள்ளுவரின் உருவப்படத்தை வரைந்து தமிழக அரசுக்கு வழங்கியவர் வேணுகோபால சர்மா. இந்த கொஸ்டினும் ஆல்ரெடி பார்த்தோம். நான்முகனார் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர் திருவள்ளுவர். திருவள்ளுவரின் உருவப்படத்தை வரைவதற்கு ஏற்பாடு செய்தவர் பாரதிதாசன். ஓகேங்களா. திருக்குறளில் உதடு ஒட்டாத திருக்குறளின் எண்ணிக்கை 24. லிப்ஸ் அதாவது உதடு ஒட்டாம். தமிழுக்கு இது ஒரு சிறப்பான இது. உதடு ஒட்டாமல் சில வார்த்தைகள் வரும். அந்த மாதிரி 24 எண்ணிக்கை குறள்கள் உள்ளன. ஓகேங்களா. ஐநா சபையில் இடம்பெற்ற 2 இந்தியர்கள் திருவள்ளுவர் மற்றும் காந்தியடிகள். ஐநா சபையில். ஓகேங்களா. காந்தியடிகள். திருவள்ளுவர் பயன்படுத்தியுள்ள 3 வட சொற்கள் ஆதி, பகவான், பாக்கியம். இதெல்லாம் வடமொழி சொற்கள். நிறைய மொழி பயன்படுத்தியிருக்காரு. அதை எத்தனை மொழி 50 பிறமொழி சொற்கள் பயன்படுத்தியிருக்காருன்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் வடமொழியிலிருந்து 3 சொற்கள் ஆதி, பகவான், பாக்கியம்ன்ற சொற்கள். ஓகேங்களா. திருக்குறளில் அதிகம் விற்பனையான உரைநூல் ஆசிரியர். நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்கன்னு சொன்னால அதில் எந்த உரை வந்து அதிகமாக சேலாயிருக்கு அப்படின்னா மு. வரதராசனார். ஓகேங்களா. நரிக்குறவர்களின் மொழியான வாக்ரி போலி மொழியில் மொழிபெயர்த்தவர் கிப்சிரோமணி. ஓகேங்களா. நரிக்குறவர்களுக்கான ஒரு மொழி இருக்குது. அந்த மொழியில் மொழிபெயர்த்தவர் கிப்சிரோமணி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து துணைக்கால்கள் இல்லாத திருக்குறள் மொத்தம் 31. துணைக்கால்னால் இந்த துணைக்கால் வராத இந்த மாதிரி பெரிய எழுத்துக்கள் வராத குறள்கள் வந்து 31 இருக்குது. குறளோவியம் என்ற நூலை எழுதியவர் மு. கருணாநிதி. நெக்ஸ்ட்டு திருக்குறளில் ஒரு சொல் அதிக அளவில் அதே குறளில் வருவது பற்று. 6 முறை வந்துள்ளது. பற்றுன்னு ஒரு குறள் இருக்குது. அதை நான் இதில் மென்ஷன் பண்ணலை. பட் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த குறளில் பற்றுன்ற வார்த்தையை 6 முறை பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. நட்பு பற்றி 171 பாக்கள் உள்ளன. கல்வி பற்றி 51 பாக்கள் உள்ளன. திருக்குறளுக்காக முதலில் மாநாடு நடத்தியவர் பெரியார். 1840 ராமானுஜ கவிராயர் பரிமேலழகர் உரையுடன் பதிப்பித்து வெளியிட்டார். இந்த உரை பரிமேலழகர் உரை இப்போ வந்திருக்கு 1840. பரிமேலழகர் உரையே சிறந்த உரை. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தோம். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். இதுவும் பார்த்தோம். திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதில் அனிச்சமலர் 4 முறையும், யானைன்ற விலங்கு வந்து 8 முறையும், பாம்புன்றது 3 முறையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொம்பு எழுத்துக்கள் இல்லாமல் 17 குறள்கள் உள்ளன. துணைக்கால் வர எழுத்துக்கள் 31 சொன்னேன். துணைக்கால் இல்லாத எழுத்துக்கள், அதே போல் கொம்பு இல்லாத எழுத்துக்கள். கொம்புனா இந்த கே அந்த மாதிரி அந்த இப்படி சொல்லிப்பாங்கள்ல அந்த மாதிரி அந்த எழுத்துக்கள் இல்லாத 17 குறள்கள் உள்ளன. நெக்ஸ்ட்டு 46 குறள்களில் உயிரினங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. யானை, பாம்பு இப்போ பார்த்தோம்ல அந்த மாதிரி 46 குறள்களில் உயிரினங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன.
வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, என்னால் முடிஞ்ச ஒரு எல்லா டீட்டெயில்ஸும் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் இதில் நான் சொல்லாத கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். தேங்க்யூ ஃபார் தி வாட்சிங்.